ஹலோ கைஸ், இன்னைக்கு டே 39 லெக் டே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரீ ஒர்க் அவுட் இன்னைக்கு வந்து எடுக்கலை. காரணம் என்னன்னா, காலைல வந்து கொஞ்சம் என் டயட்டில் இல்லாத ஒரு திங்ஸை சாப்பிட்டேன். என்னன்னா, புளி சாதம். அது கெலோரிக்குள்ளே தான் சாப்பிட்ருப்பேன். ஒரு தோசை சாப்பிடுவேன் எப்பயுமே நைட்டு போயிட்டு. இன்னைக்கு புளி சாதம் பொட்டேட்டோ சாப்பிட்டேன், ஃப்ரெண்டோடது. ஸோ அதுவும் மெஷர் பண்ணி தான் சாப்பிட்டேன். ப்ரீ ஒர்க் அவுட் ஓட்ஸ், பனானா, அப்புறம் வந்து கோகோ பவுடர், லைட்டாக ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு மீல் பண்ணியிருந்தேன். அது ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ப்ரீ ஒர்க் அவுட்டாக அதை சாப்பிட்ருக்கணும். ஸோ நைட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது. நைட் வந்து மீல் இருக்காது. நைட் அப்புறம் பசிக்கும். ப்ரீ ஒர்க் அவுட் சாப்பிட்டுட்டேன்னா நைட்டுக்கு கார்பே இருக்காது, ரொம்ப பசிக்கும், தூக்கம் வராது. ஸோ அதனால ப்ரீ ஒர்க் அவுட் நீங்கள் எடுக்கலை. இதுதான் ஒரு திங். என்னென்னா, இது மாதிரி டயட்லேருந்து கொஞ்சம் நீங்கள் வந்து வேறு ஃபுட்டு சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்கள் சிஸ்டமிக்காக போயிட்டு இருக்கிறத கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு இடத்துல இடிக்கும். என்னன்னா, இது வந்து சீட் இல்லை. நான் ஒரு தோசைக்கு பதிலாக ரைஸ் சாப்பிட்டுட்டேன், கார்பு அண்ட் பொட்டேட்டோ சாப்பிட்டுட்டேன், அவ்வளோதான். இது வந்து பெரிய சீட் ஆகாது. என்னன்னா, இப்போது எனக்கு கிடைக்கல. இப்போ நைட்டு இப்போது இடிக்கும் கன்ஃபார்ம். தோசை சாப்பிட்லன்னா கன்ஃபார்ம் பசிக்கும், தூக்கம் வராது. ஸோ பசிக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன், சரி இன்னைக்கு எதனா சாப்பிடுவோம் அப்படின்னு கிரேவிங்ஸ் ஆகிடும். வெளில போயிட்டு எதனா சாப்பிட்டுட்டு நாளைக்கு கலோரி வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டெசிஷன் எடுத்துருவேன். கன்ஃபார்ம் இதான் நடக்கும். இதனால தான் மோஸ்ட் ஆஃப் தி கலோரிஸை நம்ம சிஸ்டமிக்காக என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கோமோ, ப்ரீ ஒர்க் அவுட்னா ப்ரீ ஒர்க் அவுட், காலையில் இது சாப்பிட்ணும், மதியம் இது சாப்பிட்ணும், நைட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா அதுபடி போயிடுறது நல்லது. கன்ஃபார்ம் அந்த டே வந்து 100% கம்ப்ளீட் ஆகிடும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். இப்போ நான் அப்படி பண்ணனால என்னன்னா, இப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ப்ரீ ஒர்க் அவுட்டை வந்து நான் இப்போ எடுக்கலை. ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு பதிலாக ஒரு சன்ரைஸ் ₹5 பாக்கெட் வந்து சாப்பிட்டேன் இப்போ தண்ணியில் ஊற்றி. ஸோ அதனால் கொஞ்சம் கார்ப்ஸ், ஸோ குளுக்கோஸ் சப்ளை வந்து, அதாவது குளுக்கோஸ் ஃப்ளோ வந்து ஒர்க் அவுட் பண்ணுறப்போ இருக்காது அவ்வளோவா. ப்ரீ ஒர்க் அவுட்டோட இது என்னென்னா, நீட் என்னென்னா, நம்ம ஒர்க் அவுட் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகாமல் இன்டென்ஸாக பண்ணுறதுக்கு. ஸோ இன்னைக்கு பண்ண ஒரு சின்ன இதனால இப்போ ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ கன்ஃபார்ம் நான் இதை ப்ரீ ஒர்க் அவுட்டாக எடுத்திருந்தேன்னா நைட்டு எனக்கு கிரேவிங்ஸ் ஆகிருக்கும், நான் வெளில சாப்பிட்ருப்பேன். இன்னைக்கோட டயட் வந்து காலிலேருந்து நான் நைட்டு வரையும் எதுக்காக இருந்தனோ அந்த ரீசன் இல்லாமல் போயிருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மீலை பிளான் பண்ணியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற வார்த்தை, அது வந்து கன்சிஸ்டன்சி மட்டும் கிடையாது. அதில் கன்சிஸ்டன்சி, அதுக்குள்ள சாக்ரிஃபைஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது ஒன்றும் இல்லை. அந்த நீங்கள் டெய்லி பண்ணிட்டு இருக்கிறது பார்க்க ஈஸியாக இருக்கும், சொல்கிறதுக்கு ஆனால் ஈஸியாக இருக்கும். அந்த டெய்லி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு என்னென்ன நீங்கள் பண்ணணும்னா, ஒன்று டயட்டை ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் கூப்பிடுவாங்க, வெளில கூப்பிடுவாங்க, சீட் பண்ண கூப்பிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷவர்மா சாப்பிட கூப்பிடுவாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட கூப்பிடுவாங்க, டெசர்ட் சாப்பிட கூப்பிடுவாங்க, வெளில போடுவாங்க, சாம்பார் சாப்பிடலாம், வீட்டில் சமைப்பாங்க, டேஸ்ட்டாக சமைப்பாங்க, சாப்பிட தோணும், ஸ்வீட் சாப்பிட தோணும், டீ குடிக்க தோணும் கண்ட நேரத்தில். ஸோ இவ்வளோ விஷயத்த நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்போம். அது இருக்கிறதுக்கு ரீசனே நம்மளோட கோலுக்காக தான். அந்த கோல் வந்து நடக்காமல் போகிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கே தெரியும். இந்த விஷயம்லாம் பண்ணால் அந்த கோல் வந்து நம்ம எட்டி போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து 90 டேஸில் ஃபேட் லாஸ் பண்ண போகிறேன், 6 பேக் வைக்க போகிறேன் அப்படின்னு நான் ஒரு முடிவு பண்ணிட்டா, இப்போ 40 டேஸ் நான் இருந்தது வந்து அப்பப்போ சீட் பண்ணிட்டு கொஞ்சம் இருந்தேன். ஏன்னா நம்ம பிகினிங்கில் வந்து ரொம்ப நாள் பிரேக் எடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறப்போ ரிசல்ட் கிடைக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறப்பயே. ஆனால் வந்து அது வந்து ஒரு கட்ட வரையும் தான். ஒரு 40 டேஸ்க்கு இதுக்கப்புறமும் நான் அது மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தா என்னோட கோல் கிட்ட நான் போக மாட்டேன், அதுலேருந்து கொஞ்சம் தூரமாக தான் போயிட்டு இருப்பேன். பட் தூரமாக இல்லை, அது கிட்ட நான் சீக்கிரம் இந்த 50 டேஸ்க்குள்ளே போக மாட்டேன் அந்த கோலுக்குள்ளே. அதனால தான் நான் இதுக்கப்புறம் டிசிப்ளினாக இருக்கிறது மெயின் திங். அது நம்ம இருந்தால், இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு விஷயம், உங்களுக்கு சிம்பிளாக ஒரு சொல்லணும்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்ததில்லை, இல்லை ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சதில்லைன்னா நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணி தான் ஆகணும் அந்த விஷயத்துக்காக. எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 6 பேக் உங்களுக்கு வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்குன்னா, அந்த 6 பேக்குக்காக நீங்கள் பண்ணாத நிறைய விஷயத்த பண்ணாதான் அந்த 6 பேக் கிடைக்கும். இப்போ நீங்களே ஒரு எய்ம் வச்சுருக்கீங்க, அந்த எய்முக்கு நீங்கள் போகணுன்னா, அந்த எய்ம் அச்சீவ் பண்ணணும்னா நீங்கள் பண்ணாத நிறைய விஷயத்த பண்ணாதான் அந்த எய்ம் கிட்ட போக முடியும். இப்போது நான் ஏற்கனவே பண்ணிட்டேன், 6 பேக் வச்சுட்டேன்.
ஆனால் அந்த சிக்ஸ் பேக் வந்து நான் எப்படி வச்சேன் அப்படின்னா, அது ரொம்ப வந்து ஒரு ப்ராப்பர் வேவ் கிடையாது. நான் சிம்பிளாக என்ன பண்ணிட்டேன்னா, கடைசியிலலாம் கார்பு கட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. நோ கார்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நோ கார்ப். ஒரு 50 நாள் கிட்ட எனக்கு என்னோட மேக்ஸிமம் கார்பே 140-150 கிராம் தான் இருக்கும். ஸோ அதனால என்ன இருக்கும்னா, எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும், டெஸ்டோஸ்டிரோன் கம்மியாக இருக்கும், மசில் லாஸ் நடந்திருக்கும். கார்டியோ ரொம்ப நிறைய பண்ணிட்டு மசில் ட்ரைனிங்கில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கில் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணாமல் இது மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணி அந்த பாடி அச்சீவ் பண்ணேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை, கொஞ்சம் ஓரளவு சிஸ்டமிக்காக போயிட்டுருக்கேன் இந்த 50 டேஸ். ஸோ எவ்வளோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்டேருந்து என்னை தள்ளி வச்சுக்க முடியுமோ அவ்வளோ நான் தள்ளி வச்சாதான் அந்த ரிசல்ட் என்னால் பார்க்க முடியும். ஸோ நீங்களும் அப்படி தான் ஒரு சிக்ஸ் பேக் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக நீங்கள் நிறைய விஷயத்த பண்ணி தான் ஆகணும். அது பண்ணாமல் நான் வைக்கணும்னு நீங்கள் ட்ரீம் பண்ணிட்டு இருந்தா அது நடக்காது பெருசாக. ஏன்னா இங்கே ஜிம்முங்கிறது 10% தான். ஜிம்மை தாண்டி நான் ஜிம்முக்கு வெளில போய் என்ன பண்ணுறேன், அதாவது என் வீட்டில் காலேஜில் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் இப்போ வெளில போகிறப்போ ஒரு ஹோட்டல் போகிறப்ப நான் எப்படி நடந்துக்கிறேன், ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறப்ப எப்படி நடந்துக்கிறேன், அப்புறம் வீட்டில் எப்படி நடந்துக்கிறேன், வீட்டில் நல்ல டேஸ்ட்டாக சமைக்கிறப்போ எப்படி நடந்துக்கிறேன், இது மாதிரி பல மென்டாலிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ நான் வந்து இங்கே பெர்ஃபார்மாக 100% எஃபோர்ட் போட்டுட்டு நான் ஜிம்மில் போயிட்டு, அதாவது வீட்டில் போயிட்டு என்னோட 100% கொடுக்கலன்னு வச்சுருக்கேன். என்னோட 100% அந்த டயட்டில் ஸ்டிக் ஆன் பண்ணுறதை நான் கொடுக்கல, இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறப்ப அப்படி ஸ்டிக் ஆனா இல்லை அப்படின்னா அது எல்லாமே அதெல்லாம் 90%. இங்கே ஜிம்மில் வந்து நடக்கிறது ஒரு 10%, 10 to 20% வச்சுக்கலாம். கட்டிங்கில் ஒரு 20% வச்சுங்க. ஸோ இதுதான் மெயின் திங். நான் அந்த விஷயத்த தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்களும் இப்படி டயட் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா, நீங்கள் ஜிம்மில் ஒரு நாள் வரலன்னா கூட, அந்த ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணால் கூட, அந்த நீங்கள் ஸ்கிப் பண்ண அந்த டேயில் உங்களோட எஃபோர்ட்டை ஸ்கிப் பண்ணது ஒரு 20 to 30% தான். உங்கள்கிட்ட மிச்சம் 70% எஃபோர்ட் இருக்குது. 70%னா அந்த கோலுக்கு 70% போடுற எஃபோர்ட் உங்கள் கையில் தான் இருக்குது. ஜிம் போகாமே உங்கள் கையில் இருக்கும். அது எப்படின்னா, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறப்போ உங்களை கண்ட்ரோல் பண்ணுறது, கண்ட ஃபுட்டை சாப்பிடாம, ஒரு ஹை சுகரை சாப்பிடாம, அப்புறம் ஹை ஃபேட், சேச்சுரேட்டட் ஃபேட், மயனஸ், இது மாதிரி ஷவர்மா ரொம்ப அதிகமாக சாப்பிடாம, புரோட்டா இதை சாப்பிடாம, அப்புறம் வேற என்ன, நீங்கள் வீட்டில் இருக்கிறப்போ வீட்டில் ஸ்நாக்ஸ் வாங்கி வைப்பாங்க, அதை சாப்பிடாம, மற்ற உங்கள் வீட்டில் டேஸ்ட்டாக சமைப்பாங்க, அதை சாப்பிடாம, இது மாதிரி பல விஷயத்த நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டாலே உங்களோட அந்த கோலுக்கு 70% எஃபோர்ட்டை நீங்கள் வந்து போட்டுட்டீங்கன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு ஜிம்முக்கே நீங்கள் போகலன்னா கூட அடுத்த நாள் கூட ஜிம் போய்க்கலாம். அந்த 30% எஃபர்ட்டை சேர்த்து போட்டுக்கலாம். அந்த நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண நினைக்கிறீங்கன்னா மெயின் திங் இதை கன்ஃபார்ம் யோசிக்கங்க. 30% 20% தான் ஜிம், மீதி 70% உங்கள் லைஃப் ஸ்டைல் தான். நீங்கள் வெளில எப்படி இருக்கீங்க, உங்களோட டிசிப்ளின் தான். ஸோ கன்சிஸ்டன்சி மட்டும் இல்லாமல் அந்த கன்சிஸ்டன்சியில் சாக்ரிஃபை நீங்கள் பண்ணி ஆகணும். அந்த சாக்ரிஃபைஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு டே நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இல்லை உங்கள் ரிசல்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வர அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போது நான் ஒரு 6 kg குறைக்கணும், நல்லா தான் போயிட்டுருக்கு. இன்னும் 6 kg எனக்கு போன வாட்டியோட நல்ல ரிசல்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஆப்ஸ் வந்து இன்னும் ஒரு 3 kgலே எனக்கு தெரியும்னு எனக்கு தோணுது. நல்லாவே இப்போயே தெரியுது கொஞ்சம். ஸோ நான் நல்லா தெரிஞ்சோன்னே ரிவீல் பண்ணுறேன். ரிவீல் பண்ணுற அளவுக்கு ஒரு பொசிஷன் இல்லை, அதுக்கு தான் பண்ணிருக்கேன். ஸோ நீங்களும் எஃபோர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எல்லா திங்ஸும் ஜிம்லேயே முடிஞ்சுட்டு நினைக்காதீங்க. உங்களோட லைஃப் ஸ்டைல் தான் 70%. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு விஷயம் நீங்கள் வந்து பண்ணலை, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சதில்லை, ஒரு விஷயம் அது இருந்ததே இல்லை, நீங்கள் நார்மலாக இது எவ்வளோ நாள் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சதே இல்லை அப்படின்னா, நீங்கள் பண்ணாத நிறைய விஷயத்த பண்ணாதான் அந்த விஷயம் கிடைக்கும். பல்கிங்னாலும் சரி, கட்டிங் ஆப்ஸ் வைக்கிறதுனாலும் சரி. இன்னொன்று, நான் ஏன்டா ஆப்ஸ்ன்னு பேசிகிட்டு இருக்கேன், ஆப்ஸ் என்ன ஸ்ட்ரென்த்தாடா அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்ம் இல்லை. ஆப்ஸ் வச்சுருந்தா தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்க, உங்கள் ஃபிட்டாக இருக்கீங்கன்னா கன்ஃபார்ம் இல்லை, அப்படிலாம் இல்லை. அது வந்து ஒரு மாடர்ன் வேர்டு அப்படி ஆயிடுச்சு. மென் வந்து 20% கீழேயும் உமன் வந்து ஒரு 30% கீழேயும் இருந்தாலே ஓரளவு கன்சிடர்ஸ் ஹெல்த்தி தான். அவங்க
அதே ஹெல்த்தி பாடி ஃபேட் பர்சன்னா மென் வந்து ஒரு 50% பாடி ஃபேட்டில் இருக்கிறது ரொம்ப ஹெல்த்தி. அது ரொம்ப கம்மியும் கிடையாது, ரொம்ப அதிகமும் கிடையாது, மாடரேட். என்னோட கோல் என்னன்னா, நான் ஆப்ஸ் வச்சுட்டு ஆப்ஸ் வந்து ஒரு 13-14% வருதுன்னா, ஆர் 12% வருதுன்னா, இல்லை 50% கூட வரலாம். அதுக்கப்புறம் இந்த 50%, 50 to 80, 70%லேயே நான் பல்க் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஏன்டா பல்கிங் பற்றி பேச மாட்டேங்கன்னா, நான் கன்ஃபார்ம் பேசுவேன். இந்த 50 days கழிச்சு நான் இதுக்கப்புறம் பேச போகிறது எல்லாமே பல்கிங் பற்றி அதிகமாக இருக்கும். அண்டு நான் ஏன்டா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் கேட்டாலும், நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கட் முடிச்சுட்டு பல்க் பண்ணி ஒரு காம்படிஷன் ஏறலான் இருக்கேன் டிசம்பரில். அந்த காம்படிஷன் வந்து நேச்சுரல் ஷோ. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை எங்கன்னு. ஸோ அதை ரெஜிஸ்டர் பண்ணோன்னா நான் அஃபிஷியலாக சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி அண்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் இதுவரையும் கிடைக்காத இல்லை நடக்காத விஷயத்துக்காக நீங்கள் சில விஷயம் பண்ணாத விஷயத்த பண்ணாதான் உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஒர்க் அவுட் பண்ணலாம். நீங்கள் லெக் டே நான் வந்து ஒரு 5 kg ரெடியூஸ் பண்ணுறேன். 8 pound தான் வந்துருக்கு. ப்ரோ ஹெல்ப் சொல்கிறப்ப டச் வைங்க ப்ரோ. What's எரியுது? அதுக்கப்புறம் ஆக்சிஜன் போடுறப்போ ஹோல்ட் பண்ணாங்க. ஸோ எடுத்தோடனே ஆம்ஸ்டிங்ஸ் நடுவில் முடிச்சுட்டா கொஞ்சம் ஓரளவு இன்டென்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி